ஒரு சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டலில் வீட்டில், இப்போது ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறேன், வீட்டில் தான் பிறக்கணும். அப்போது சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பாட்டி அம்மா அதெல்லாம் வந்து இந்த பாதாம், ஜாக்காய் இந்த மாதிரி சில இந்த கந்தம் தேய்க்கிற கல் மேலே வந்து அது பேஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட வைப்பாங்க. இப்போது அவனுக்கு வயசானதுக்கப்புறம் என்ன ப்ரோட்டீன் வேணும், என்ன மினரல்ஸ் வேணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியுமா? அந்த பையன் வந்து எனக்கு என்ன வேணுமோ நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றும் கொடுக்காதுங்க ஒன்றும் சொல்லாதுங்க சொல்ல முடியுமா? அவனுக்கு வாய் வராது. சரி, அந்த பையனோட அம்மா இருக்காவே, அம்மா சொல்லுவாளா, என் பையனுக்கு என்ன வேணுமோ நான் முடிவு பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் பண்ணாதுங்கன்னு சொல்லுவோம். பரம்பரையில் என்ன வருதோ அது பண்ணுறான். அந்த பையனுக்கு அப்போ அஜ்ஞானம், வாய் வராது. அந்த பையன் அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அந்த பையனுக்கு அங்கே உதவி ஆயிருக்கு. எதனால் உதவி ஆயிருக்கு? பரம்பரையினால் உதவி ஆயிருக்கு. அது பரம்பரையோட சாமர்த்தியம். நமக்கு அஜ்ஞானத்திலையும் நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியது பரம்பரை. அதனால அந்த பரம்பரை காப்பாற்றணும் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பஞ்ச மகாபூதங்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கு. அதுக்கு திரும்பி நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும். பஞ்ச மகாபூதங்கள்னா என்ன, அது எப்படி நம்ம இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, இந்த உடம்புனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், திரும்பி எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அதெல்லாம் யோசித்து கவனித்து புரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணணும்னா 50 வருஷம் ஆகிடும். சில பேருக்கு 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அது புரியாது. அவனுக்கு தெரியாது ஒழுங்கு சொல்லிட்டு விட முடியுமா? பரம்பரை அப்படி விடாது. அதனால சில கலாச்சாரங்கள் உருவாக்கியிருக்காங்க நம்ம தர்மத்தில். அது என்னன்னு சொன்னால், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதில் வந்து விவஸ்திதமான என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க, நியமிக்கப்பட்ட அதுக்கு வந்து பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு சொல்லுவாங்க. தேவ யஜ்ஞம், பிதர யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், 5 யஜ்ஞங்கள். தேவ யஜ்ஞம் பண்றதுனால இந்த பஞ்ச மகாபூதங்கள், அந்த தேவதைகள், பூதங்கள்னா தேவதைகள் தான். அந்த தேவதைகளுக்கு வந்து நாம ஏதாவது திரும்பி கொடுக்க முடியும். எப்படி? இந்த ஆகுதி மூலமா கொடுக்க முடியும். அது எப்படி? இந்த பஞ்ச மகாபூதங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும்னா தேவ யஜ்ஞம் நடக்கணும். சில பேர் சொல்லலாம் என்னங்க இது, நீங்க வந்து 4 பேர் பிராமணர் வந்து வீட்டில் உட்காந்து சுவாகான்னு சொன்னா அக்னிக்குள்ள நெய் போட்டா அது எப்படி பஞ்ச மகாபூதங்கள் சுத்தமாகும் சொன்ன உடனே சில பேர் இல்லை ஹோமம் பண்ணா என்விரான்மெண்ட் மேல அப்படி இம்பாக்ட் இருக்கு, இப்படி இம்பாக்ட் இருக்குன்னு சில ரிசர்ச் எல்லாம் காட்டுவாங்க. அது விடுங்கோ. ஹோமம் பண்ணால் எந்த என்விரான்மெண்ட் மேல என்ன பிரபாவம் இருக்கிறதோ அதை விடுங்கோ. அது பார்க்காதீங்க. அது பார்க்காமல் அந்த ஹோமத்தில் என்ன பொருள் யூஸ் பண்றாங்க அது பாருங்க. முன்ன கிரகஸ்தன் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி, இந்த 3 அக்னிகள் இருக்கு. அதில் வந்து கார்கபத்தியம் இருந்தே ஆகணும். கார்கபத்தியம் வச்சுட்டு அதில் நித்திய ஹோமங்கள் பண்ணணும். அந்த நித்திய ஹோமம் பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவை? பசுமாடு நெய் தேவை. நெய் எங்கேருந்து வருதா? ஆகாசத்துலேருந்து வருதா? பசுமாடு வேணும். பசுமாடு வேணும்னா பசுமாடுக்கு என்னென்ன வேணும்? பசுமாடு இருந்தால் என்னென்ன கிடைக்கும்? சமித்து வேணுமே, பலாசம், ஔதும்பரம், இந்த மாதிரி சமித்தெல்லாம் வேணும். ஒரு பலாச மரம் எங்கே இருக்கும்? பலாச மரம் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்னென்ன இருக்கும்? அது கொண்டு வந்து வீட்டில் இங்கே கொடுக்குறாங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருக்கணும்? இது வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? நேச்சுரல் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தே ஆகணும். அது இருந்தால் மட்டும்தான் வீட்டில் ஒரு பிராமணன் உட்காந்து சுவஹா சொல்ல முடியும். ஸோ அது பின்னால் இவ்வளோ ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதனால் ஒரு 4 பேர் ஒரு ஊரில் அக்னிஹோத்திரம் பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் வந்து சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் சுபிக்ஷமாக இருக்கும்? இது அதெல்லாம் இருக்கிறதுனால பஞ்ச மகாபூதங்கள் வந்து சுத்தமாகும்.
ஹோமம் பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் அது விடுங்க, தெய்வானுகிரகம் என்ன அது விடுங்க, இந்த எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி மட்டும்தான் பாருங்க. இது தேவ யஜ்ஞம் ஆச்சு. ரெண்டாவது வந்து பித்ருயஜ்ஞம். பித்ருயஜ்ஞத்தில் வந்து பித்ருயஜ்ஞம் பண்ணாத நாட்கள் நீங்க பாருங்க. 1970 1970 ஃபாதர்லெஸ் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்துருந்துச்சு. இந்த ஃபாதர்லெஸ் அமெரிக்கா புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் பிறந்திருக்கா, அவங்க விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிறந்திருக்கான டிவோர்ஸ் ஆச்சு, அவரு வேறு கல்யாணம் இவரு வேறு கல்யாணம், இந்த பையன் அனாதா இருக்கா. இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் யார் தெரியாத ஒரு பெரிய பாப்புலேஷன் அமெரிக்காவில் அப்போ இருந்தது. இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பிரச்சனை கேட்டால், கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ஃபுட் டிக்கெட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருக்கு வீடு இல்லை, எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவருக்கு அப்பா அம்மா இல்லைனால கவர்மெண்ட்டே எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நிறைய சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது பண்ணுறதுனால கவர்மெண்ட்டோட பட்ஜெட் மேலே பெரிய ப்ரெஷர். இப்போது 10 ரூபாய் வரி கொடுக்கக்கூடிய ஆள் வந்து 15 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணுறது எல்லாருக்குமே சிரமம், நாட்டில் எல்லாருக்குமே சிரமம். விடுங்க பரவாயில்ல, திரும்பி கேமரா வச்சா இன்னொரு வாட்டி பேசலாம். அவருக்கு வந்து அப்படி வீடு இல்லாமல் இருக்கிறதுனால, அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிற குடும்பமே இல்லாதனால நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். அது சால்வ் பண்ணுறதுக்கு திரும்பி தெரபிஸ்ட்டு அது இது, இந்த மாதிரி பொருளாதாரங்கள் வந்து வேஸ்ட் ஆயிடுது. பொருளாதாரங்கள் வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையே கெட்டு போகிறது. வாழ்க்கையை ஒரு மனிதர் அவரோட வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கிறதே கிடையாது. அவர் என்ன சவுண்ட் என்னங்கிறது தாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறாங்களா யாராவது? வெளியில யாராவது பேசுறாங்களாப்பா? இருங்க வெளியில் இல்லைங்க, யாரோ மொபைல் வச்சுருக்காங்க, வீடியோ ப்ளே பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகிடும். நான் பிராமரி பிராணாயாமம் பண்ணுவேன். இன்னைக்கு பிராமரி பிராணாயாமம் பண்ணுறதுனால காற்று கண்ணு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் சூக்ஷ்மமாகிடும். சின்ன சத்தம் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. இப்போ அதிகமாக கெட்டு போயிருக்கு. அமெரிக்கா மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா, பிரேசில், இந்த மாதிரி நிறைய தேசங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னா குடும்பம் இல்லாத சூழ்நிலை. இந்த பித்ருயஜ்ஞத்துல என்ன பண்றோம்னா, அப்புறம் ஔர்துதேகிக கர்மங்கள் மட்டும் இல்லாமல் இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவர்கள் எல்லாருக்குமே சாத்தம் பண்றது, தர்ப்பணம் பண்றது, இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் சத் சந்தான பிராப்தி, அதுவும் பித்ருயஜ்ஞம். கல்யாணம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம். பித்ருநாம் புண்ணியலோகாவாப்தியர்த்தம். அப்படி பண்றோம். அது பண்றதுனால என்ன ஆகும்? இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல அப்படி ஆச்சு, காஷ்மீர்ல இப்படி ஆச்சு. எதுக்காக? காரணம் என்னன்னா, இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மியாக இருக்கு, அவரோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஹிந்து பாப்புலேஷன் growth ரேட் எவ்வளோ? 2.4 இருக்கு. அவரோட பாப்புலேஷன் growth ரேட் எவ்வளோ இருக்கு? 4.5 இருக்கு. இது 2.4 பாப்புலேஷன் growth ரேட் இருந்துச்சுன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹிந்து சமுதாயம் நாசமாக போயிடும். மினிமம் 3 பாப்புலேஷன் growth ரேட் இருக்கணும் சொல்றாங்க. அவ்வளோ ரிசர்ச் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பித்ருயஜ்ஞம் சரியா பண்ணுங்க. சரியான வயசுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், சரியான வயசுக்கு குழந்தைகள் பெற்றுக்கணும். அது என்ன? அது பித்ருயஜ்ஞம்.
இதுதான் சொல்யூஷன் தானே. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம், நாம் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. சில பேர் ஏதோ வேலை செய்யும்போது, ஏன்ப்பா அவளோட பையனாக இருந்து இப்படி பண்ணுறியே நான் சொன்ன உடனே நான் இப்படி பண்ணால் அப்பாவுக்கு கெட்ட பேர் வரும்னு சொல்லிட்டு அவர் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த வேல்யூ சிஸ்டம் அந்த ஃபேமிலிக்கு வந்திருக்கும். அந்த அப்பாவுக்கு அப்பா கெட்ட பேர் வந்துச்சுன்னா இவனுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் அவர் வந்து என்னோட அப்பா, அந்த பாவனை இருக்குது. அந்த பாவனை எப்படி வந்தது? பித்ரு தேவதைகள். இந்த ஃபேமிலி, இந்த குடும்பத்துக்கு ஆதாரம் பித்ருயஜ்ஞம். அந்த குடும்பம் சரியாக இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் சரியாகிடும். அதனால சைக்கலாஜிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், ஹெல்த். இப்போ வீட்டில் வந்து ஒரே ஒரு பையன், அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு பையனை வச்சுக்கிறது யார் சொன்னாங்க உங்களுக்கு? அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அல்பசந்தானம். ஸோ இந்த மாதிரி பித்ருயஜ்ஞம் வந்து நம்ம நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன். தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம். மூணாவது வந்து பூதயஜ்ஞம். பூதயஜ்ஞம்னா அதில் பூத்தங்கள் வந்து பால்ய வர்க்கம், போஷ்ய வர்க்கம் ரெண்டு இருக்கு. பசுமாடு, நாய், பறவை, பட்சிகளுக்கு என்ன சொல்லுவாங்க? பறவைகள். எது பாலனை பண்ணணுமோ அது பாலனை பண்ணணும், எது போஷணம் பண்ணணுமோ அது போஷணம் பண்ணணும். அது சொன்னனே, இந்த தேவயஜ்ஞம் பண்ணணும்னா அது வந்து பூதயஜ்ஞம், தேவயஜ்ஞம் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி. 5 பஞ்ச மகாயஜ்ஞங்கள் வந்து பிரித்து பண்ண முடியாது, எல்லாம் ஒன்றா தான் பண்ணணும். அதனால சொன்னேன், இந்த எக்கோசிஸ்டம், டைவர்சிட்டி, எக்கலாஜிக்கல் சிஸ்டம் இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுனால ஒரு பேலன்ஸ் இருக்கும். இப்போ வந்து சேவ் டைகர்னு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்துகிறாங்க. பூதயஜ்ஞம் அது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கன் பவுடர் கொண்டு வந்தாங்க. கன் பவுடர் கொண்டு வந்த உடனே எல்லாருமே ஹண்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹண்டிங் பண்ணும்போது இது பூதயஜ்ஞம், இது நம்ம இப்படி பண்ணக்கூடாது, அந்த அந்த விவேகம் வரல. காரணம் என்ன? பூதயஜ்ஞம் பண்ணல. பூதயஜ்ஞம் சரியாக பண்ணால் இந்த இன்டர்நேஷ்னல் பீட்டா, சேவ் டைகர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் தேவையே இல்லை, கேம்பெயின்ஸும் தேவையில்லை. இப்போது ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் படித்தேன், என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ். நம்ம நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் டிஸப்பியர்டு லாங்குவேஜஸ் எவ்வளோ இருக்குது, மொழிகள். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் டிஸப்பியர்டு இந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது. அது போச்சுன்னா நிறைய விஷயங்கள் கெட்டு போகும். அந்த எக்கலாஜிக்கல் சிஸ்டம் கெட்டு போகும். அது பேலன்ஸ் ஆகிருக்கணும்னா பூதயஜ்ஞம் பண்ணி ஆகும். வீடுன்னா வீட்டில் வந்து ஒரு நாய், இது எல்லாமே இருக்கும், என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம். 4வது வந்து மனுஷ யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம்னா வீட்டில் வந்து சமையல் பண்ணிட்டாங்கன்னா, சமையல் பண்ணால் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். இது ஒரு நியமமாக இருந்தது. எல்லாருமே எல்லா நியமங்களும் வச்சுக்க முடியாது. ஏன்னா இப்போ விவசாயம் பண்ணுறவன் வந்து காலையிலேயே விவசாயத்துக்கு போயிடுவான். அவன் வந்து வீட்டில் யார் வருவாங்க அவருக்கு சாப்பாடு போடணும்னு வீட்டில் உட்காந்து அங்கே விவசாயம் பண்ண முடியாது. அதனால் சில பேருக்கு சில நியமங்கள் இருக்கு. ஆனால் அவன் வந்து எப்படி மனுஷ யஜ்ஞம் பண்ணுவான் சொன்னால், அந்த கிராப் வரும்போது, கிராப்புக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், ஹார்வெஸ்ட், பயிர் வரும்போது வந்து முதல்ல வந்து 1 குவிண்டால் கோயிலுக்கு, 1 குவிண்டால் வாத்தியார வீட்டுக்கு, ஐயர் வீட்டுக்கு, இந்த மாதிரி எல்லாம் அனுப்பி மித்தது மட்டும்தான் வீட்டுக்கு கொண்டு போவான். அது அவன் பண்ணக்கூடிய மனுஷ யஜ்ஞம். வீட்டில் யார் நித்திய ஹோமம் பண்ணுறாங்களோ அவர் வந்து அதிதிக்கு ஆகாரம் போட்டு தான் இவர் சாப்பிடணும். இது இவரோட மனுஷ யஜ்ஞம். இந்த மாதிரி எல்லாருமே மனுஷ யஜ்ஞம் பண்ணுறாங்க. ஏதாவது வாங்கினோம்னா திரும்பி ஏதாவது கொடுக்கணும், இந்த பழக்கம் நமக்கு இருக்குது. ஒரு கோயிலுக்கு சின்ன குழந்தை அம்மா கொண்டு போனால் அந்த ஆரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஐயோ கையில் காசு கொடுத்துட்டு அந்த தட்டில் போடுன்னு சொல்லிட்டு அம்மா தள்ளுவாங்க பையனை. ஏன்? நான் அந்த கோயில் வந்து நான் பயன்படுத்துகிறோம், அங்கேருந்து ஏதோ வாங்குகிறோம், அதனால் அந்த கோயிலுக்கு ஏதாவது கொடுத்து தான் வரணும். அந்த
மனுஷ யஜ்ஞம் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்கு. மனுஷ யஜ்ஞம் ஏன் பண்ணணும்னா, இப்போ இன்னொரு உதாரணம் பா. ஒரு ஊரில் வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க. அதில் 3 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து படிக்கவும் இல்லை, வேலையும் பண்ண மாட்டான். அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறது இல்லை. ஆனாலும் அது பெரிய பிரச்சனையே கிடையாது நம்ம நாட்டில். ஏன்னா 10 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தர் வந்து சம்பாதிக்காமல் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதர் பார்த்துக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நமக்கு. ஏன்னா மனுஷ யஜ்ஞம், அது யஜ்ஞமாக பார்க்குறோம். நம்ம ஊர்லேயும் அப்படிதான். ஊரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஊருக்காரங்க சேர்ந்து ஏதோ பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் யூனிவர்சிட்டி போகணும், எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும். அப்படிதான், அப்போ மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். அந்த சூழ்நிலை கொண்டு வராங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வராங்க, இதெல்லாம் கொண்டு வராங்க. வெளிநாட்டு விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாச்சு, பாலிசிஸ்குள்ளே வந்தாச்சு. அதனால சூழ்நிலை மாறி இருக்கு. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, அது மனுஷ யஜ்ஞம், அது பண்ணியாகணும். ஏன்னா இப்போ நாம் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம்னா அந்த ஸ்கூல் வந்து யாரோ பணம் கொடுத்து கட்டிருக்காங்க, யாரோ ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, யாரோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே நாம் வந்து அங்கே படிக்க முடியும், நம்ம குழந்தை வந்து அங்கே படிக்க முடியும். அதனால் சமுதாயம் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும். தனி மனிதனாக நாம் வாழ முடியாது. தனி மனிதனாக நாம் வாழ முடியாது. எல்லாரிலேருந்து உபகாரம் வாங்குறதுனால நாம் ஏதாவது உபகாரம் பண்ணணுமே. நான் உபகாரம் என்ன பண்ணணும் யோசித்து பண்ண முடியாது. இந்த தமிழ் படங்கள்லாம் ஒரு கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் இந்த லெஃப்டிஸ்ட் யோசனை இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவான், நான் வந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்வேன். எப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது நல்லது செய்வேன். ஏதாவது கிளாரிட்டி என்ன பண்ணணும், அதுவும் கிளாரிட்டி இல்லை. ஏதாவதுன்னு சொல்லுவோம், அஸ்பஷ்டமாக கிளாரிட்டி இல்லாமல் பேசுகிறேன். நம்ம நாட்டில் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது, கிளாரிட்டி இருக்குது. யார் என்ன பண்ணணும், எந்த வயசில் பண்ணணும், எப்போ ஆரம்பிக்கிறது, நீங்கள் முடிவு பண்ண தேவையில்லை. அது நேச்சுரலாக ஆரம்பிக்கும். ஏதாவது நல்லது செய்வேன் நீங்கள் முடிவு பண்ணுற அவசியமே கிடையாது. உங்களோட தர்மத்தில் என்ன சொல்லிட்டு அதை பண்ணால் போதும். ஹீரோ ஆக தேவையில்லை, கற்பகம் பண்ணால் போதும். நம்ம கடமை என்ன இருக்கோ அது பண்ணால் போதும். மனுஷ யஜ்ஞம். 5வது வந்து அத்தியாபனம் பிரம்மயஜ்ஞா. நமக்கு என்ன தெரியுமோ அது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போது கல்வியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எஜுகேஷன் வந்து கமர்ஷியலாக இருக்குது, மெக்கானிக்கலாக இருக்குது, அப்படியா இருக்குது, இப்படி பிரச்சனை. டீச்சர்ஸ்க்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது. டியூஷனுக்காரன் சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் டியூஷன் தேவை இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் என்ன? ஃப்ரீ எஜுகேஷன் தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் எப்படி பண்ண முடியும்? அது வந்து ஒரு யஜ்ஞமாக நினச்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். பாடம் சொல்லிக் கொடுக்குறது என்னோட தொழில் கிடையாது, இப்படி நினச்சி சொல்லக்கூடிய வாத்தியார் இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லையா? அப்படி யார் இருப்பாங்க? யாருக்கு அது தர்மமோ அவர் தான் இருப்பாங்க. அத்தியாபனம் யாருடைய தர்மமோ அவர் தான் பண்ணுவாங்க. யாரோட தர்மம் அத்தியாபனம்? எல்லாருடைய தர்மம். பஞ்சமகாயஜ்ஞங்கள் எல்லாருக்குமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 21st செஞ்சுரியில் அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோமே, அந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து அது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி வேணும்னா அந்த வழி வேதத்தில் இருக்கு. நாம் வேதம் காப்பாற்றுற அவசியமே கிடையாது. வேதம் உலகமே காப்பாற்று. உலகம் காப்பாற்றுறதுக்கு வேணும், வேதம் வேணும். நீங்கள் ஆரம்பத்தில் பரிச்சயம் பண்ணும்போது வேத லட்சணம்னு சொன்னாங்களே, அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். வேத ரட்சணம் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்போது வேத ரட்சணம் பண்ண தேவையில்லை. உலகத்தோட ரட்சணம் பண்ணணும், அதுக்காக வேதம் தேவை. நாம் நினைக்கிறோம் டெவலப்டு கண்ட்ரிஸ் அந்த கண்ட்ரியில் அந்த நாட்டில் அப்படி இருக்குது, இந்த நாட்டில் இப்படி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது. நம்ம நாடும் வந்து அந்த பக்கமே போயிட்டே இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சமக்கிரமம் சொல்லுவாங்க ஹிந்தியில், ஹோலிஸ்டிக்.
காம்ப்ரஹென்சிவ் சொல்யூஷன். அது வந்து பஞ்சமகா யஜ்ஞத்தில் இருக்கு. அந்த பஞ்சமகா யஜ்ஞம் ப்ராக்டிஸில் திரும்பி வரணும். ஓரளவுக்கு இருக்குது ப்ராக்டிஸில், எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் அது புண்ணியத்துக்காக பண்ணுறோம், பல விதமான காரணங்களுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம அப்பா சொல்லியிருக்க அதனால் செய்வேன், இந்த மாதிரி ஒருத்தர் செய்வாங்க. இல்லை நமக்கு இப்போது கஷ்டம், அது பழைய ஆசாரங்கள் பண்ண தேவையில்லை, இப்போது வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாட்டுக்கு போன உடனே நான் யார், இந்த மாதிரி ஒரு பெரிய சவால் அவருக்கு வருது. நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வரும். அதனால் நான் இந்த ஊருக்காரங்க சொன்னோடனே அந்த ஊருக்காரர் யார் இங்கே இருக்காங்க தேடி பார்த்துவாங்க. பார்த்த உடனே அது ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும். அந்த கம்யூனிட்டி கிரியேட் ஆக ஒரு கோயில் கட்டுவாங்க. அந்த கோவில் கட்டுறது கடவுளுக்காக இல்லை, உபாசனைக்காக இல்லை, ஐடென்டிட்டிக்காக. நாம் யார் அது ஞாபகம் வச்சுக்கணுங்க. நீங்கள் யாரடான்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறதுக்கு வாய் வராது. ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு கோயில்கள் கட்டுறாங்க இல்லையா? அப்படி கோயில் கட்டுறதுனால தர்மத்துக்காக கட்டுறாங்களா, ஐடென்டிட்டிக்காக கட்டுறாங்களா? அடையாளம். அந்த அடையாளம் தாண்டி தர்மம் இருக்கு. தர்மம்னா கடமை. அதனால நிறைய கோயில்கள் வந்திருக்கிறதுனால தர்மம் வளர்றதுன்னு நீங்க நினைக்காதீங்க. தர்மம்னா இந்த யாருடைய வேலை என்னோ அந்த வேலை அவர் செய்யணும் சொன்னா மட்டும்தான் அது சரியாகும். இல்லைன்னா வர்ணசங்கரம், காயத்தையே வர்ணசங்கரான்னு சொல்லுவாங்க அர்ஜுனன். அந்த வர்ணசங்கரமே ஆயிருக்கு, இப்போ ஆக போறது இல்லை, ஆயிருக்கு. அது சரி பண்ணணும்னா உலகத்துல இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகணும். ஜாஸ்தி ஆகிட்டு என்ன சொல்யூஷன் எல்லாரும் கேட்கும்போது வேதத்துல சொல்யூஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்காக வேதம் காப்பாங்க. கணபாட்டிகள் உருவாக்கினா போராது. கணபாட்டிகள் நம்பர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, நிறைய பேர் தயாராகிட்டே இருக்காங்க. நான் பெரிவா ஆரம்பித்த வேலை வந்து பெருசாக போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம மடத்தில் வந்து நடந்த ஒரு கணபாராயணம் பற்றி பேசி வேத ரட்சணைக்காக பெரிய வேலை செஞ்சாங்க. வேத ரட்சணைக்காக பண்ணதே கிடையாது. ஏன்னா வேத ரட்சணம் பண்ணுற அவசியம் இப்போ இல்லை, இந்த காலத்தில் இல்லை. உலகத்தோட ரட்சணம் பண்ணணும்னா அது வேதம் பற்றி அவருக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும், வேதம் பற்றி தெரியணும். வைதிகாவுக்கு தெரியும், அவருக்கு வேதம் படிச்சிருக்காங்க, அவருக்கு தெரியும். நம்மளோட நோக்கம் என்ன இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒருத்தர் இன்ஜினியர் படித்தா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒருத்தர் வந்து டாக்டரானா அவருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்குது, ஒரு ஒப்பீனியன், அபிப்பிராயம் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சென்னையில் வெஜிடபிள் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இது கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து காய்கறி விற்கிறாங்க. ஹோல்சேல் வியாபாரம். காலையில் வந்து நிறைய பஸ்ஸுகள் வரும், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் பஸ் வரும். எந்த பஸ்லேருந்து எந்த காய்கறி வரும், எப்படி வாங்கணும், என்ன விலை, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அங்கேருந்து எங்கெங்கே அனுப்பணும், இதெல்லாம் அவனுக்கு நாலேஜ் இருக்குது. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. மாதத்துக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான். மத்தியானம் 12 மணிக்கு வேலை முடியுது, அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கான். எப்போ வேணாலும் அந்த ஷாப் மூடி அவன் வந்து என்ன வேலை வேணாலும் பண்ணலாம். அவனுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை இருக்குது, செலவுக்கு பணம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது. ஆனாலும் அவரோட பையன் வந்து அந்த வேலை செய்ய மாட்டான். அவரோட பையன் வந்து பிபிஏவோ பிகாமோ பண்ணி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லையோ மோர்லேயோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டோர் மேனேஜராக சேல் மேனேஜராக ஜாயின் பண்ணுவான். இப்போது சமுதாயத்தில் வந்து அவர் அப்பாவுக்கு மரியாதை அதிகமா, பையனுக்கு மரியாதை அதிகமா? அவன் பையனுக்கு ஒன்றும் நாலேஜ் கிடையாது, காய்கறி பற்றி ஒன்றும் தெரியாது, மார்க்கெட்டிங் பற்றி ஒன்றும் தெரியாது. அப்பாவுக்கு எல்லா நாலேஜும் இருக்கு. ஏன்னா அவன் பையன்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, ஒரு ஐடி கார்டு இருக்கு. இந்த கம்பெனியில் இந்த வேலைக்கு போகிறான். இதுக்கு வந்து மசீகரணம்னு சொல்லுவாங்க. கோவாவில் வந்து தேவதத்த பாட்டில்னு ஒருத்தர் இருக்காங்க, அவர் வந்து இதுக்கு மசீகரணம்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் மேலே நீங்கள் மசின்னா இங்கு பேப்பர் மேலே மை போட்டிங்கன்னா அதுக்கு விலை ஜாஸ்தி, மனிதனுக்கு விலை கம்மி. ஒரு பேப்பர் மேலே இங்கு போட்டிங்கன்னா அந்த இங்குக்கு விலை அதிகம், மனிதனுக்கு இல்லை. அவனோட பரம்பரைக்கு இல்லை, அவனோட நாலேஜுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இது யார் பண்ணாங்க? இது மெக்காலே பண்ணாங்க. பேப்பருக்கு இம்பார்ட்டன்ஸ்.
துளசி ராமாயணம்னு ஒரு ராமாயணம் ஹிந்தியில் அவதி ஹிந்தி கிடையாது, அவதி மொழியில் வந்து ராமாயணம் இருக்கு. அதுக்கு ராமச்சரித்த மானசம்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரப்பிரதேஷ் காஷி அந்த பக்கம் எல்லாம் அதுதான் பாராயணம் பண்ணுவாங்க. இந்த ட்ராமா எல்லாம் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அதில் துளசிதாஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உத்தம கிருஷி மத்தியம வியாபார அதம சாக்கரி. உத்தம கிருஷி பெஸ்ட் வேலை என்ன, நல்ல வேலை என்னன்னா கிருஷி விவசாயம், மத்தியம வியாபாரம் ரெண்டாவது வந்து மீடியம் வந்து வியாபாரம், அதம சாக்கரி. சாக்கரின்னா நௌக்கரின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகிறது வந்து அதம 3rd கிரேடு. ஆனால் இது இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. வேலை போகிறான்னா அவனுக்கு மரியாதை அதிகம். பிஸ்னஸ் பண்ணுறான்னா பரவாயில்ல ஒரு அளவுக்கு. விவசாயம் பண்ணுறான்னா முடிஞ்சு போச்சு. அது திரும்பி ரிவர்ஸ் ஆகணும். சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ கம்மி ஆகும். அது ஆகணும்னா சமுதாயத்தில் வந்து இது பப்ளிக் பர்செப்ஷன் சொல்லுவாங்களே. இப்போ இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் இன்ஜினியரிங் போகிறாங்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, நிறைய பிரச்சனை. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எல்லாருமே பையன் 12th முடிச்சானா இன்ஜினியரிங் போகும். அதே மாதிரி பாடசாலை பையன் போகிறான்னா பாடசாலை போகிறானா எப்படி வாழ போகிறான், பாடசாலை படித்து வெளியே வந்திருக்க வந்து எனக்கு வாழ்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்காங்க காட்டுறது பார்க்கலாம். எனக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பாடசாலை படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடியவர் வந்து 100 பேர் கொண்டு வாங்க. அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் படித்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய 100 பேர் கொண்டு வாங்க. எந்த 100 பேர் சீக்கிரம் கிடைப்பாங்க பார்க்கலாம். ஆனாலும் அது பப்ளிக் பர்செப்ஷன் அப்படிதான் இருக்கு. இந்த பர்செப்ஷன் மாற்றணும். பப்ளிக் பர்செப்ஷன் மாற்றணும்னா வேத பாடசாலை படித்தவருக்கும் பணம் கிடைக்கும், அவருக்கும் மரியாதை இருக்கு. அது காட்டுறதுக்காகவே அது பண்ணணும், ரட்சணக்காகவே. வேதம் படித்தவருக்கு வந்து அது வந்து லௌகிக்காலுக்கு தெரியணும், வைதிகாலுக்கு இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா துரதிருஷ்டம் என்னன்னா கூடுதலி சாமிகள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எல்லா வைதிகாலுக்கும் தெரிஞ்சிச்சு, வெளியே லௌகிக்காலுக்கு தெரியவே இல்லை. ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆச்சு. நாம் நினைச்சது வந்து லௌகிக்காலுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும்னு சொல்லிட்டு பண்ணோம். 2-3 வாட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணோம். ஆனாலும் எந்த ப்ரெஸ்காரங்களும் இந்த விஷயம் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்டிங் விஷயமே கிடையாது. ஆனால் வைதிகாலுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு எல்லாருக்குமே. கூடலி மட்டத்தில் சாம்பல் 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க சொல்லிட்டு ரொம்ப பிரசாரம் ஆச்சு வைதிகாலுக்கு. நிறைய பேர் வந்து நான் பாடசாலை ஆரம்பிக்கிறேன், எனக்கு பணம் கொடுங்க, நிறைய ரிக்வெஸ்ட் பணம். பரவாயில்ல. என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வேத பாடசாலை இங்கே இருக்கு, வேத பாடசாலையா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் பேசுறோம். வேதம் காப்பாற்றுற நேரம் போச்சு, காப்பாத்தியாச்சு. இப்போ உலகம் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அது வேதம் மூலமாகவே முடியும். அதனால இப்போ இங்க பாடசாலையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து அவரோட மனநிலை எப்படி இருக்கணும்னா, நான் வேதம் காப்பாற்றுறதுக்காக வேதம் கற்றுக்கிறேன், இல்லைன்னா என்னோட வாழ்க்கைக்காக நான் வேதம் கற்றுக்கிறேன், இல்லை உலகம் காப்பாற்றுறதுக்காக நான் வேதம் கற்றுக்கிறேன். அந்த பார்வை வரணும். அந்த பார்வை வரணும்னா நிறைய விஷயங்கள் தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வித்தியார்த்திகள் தயாராக முடியும். அப்படி தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க எதிர்பார்த்து என்னோட பேசி இங்கே இன்னொரு வாட்டி அந்த ஸ்லோகம் எல்லாருமே சொல்லலாம். ஜீவனே யாவதாதானம் ஸ்யாத் பிரதானம் ததோதிகம் இத்யேஷா பிரார்த்தனா அஸ்மாகம் பகவன் பரிபூர்யதாம்.